السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் ஜின்களை குறித்த மர்மங்களை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். ஜின்கள் மனிதனை போன்ற படைப்புத்தான். மனிதனுக்கு இருக்கிற அத்தனையும் ஜின்களுக்கும் இருக்கிறது. மனித கண்ணுக்கு புலப்படாத ஒரு படைப்பு என்பதை தவிர வேறு எந்த வித்தியாசம் வேறுபாடும் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் இல்லை என்பதை நாம் நேற்று வரை தெரிந்திருக்கின்றோம். இப்போது பார்க்கப்பட முடியாத ஒரு படைப்பாக அந்த படைப்புக்கு மனிதனுக்கு இருக்கிற அத்தனையும் இருப்பதாக குர்ஆனும் சொல்கிறது, நபி அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த பார்க்கப்பட முடியாத அந்த படைப்பை பற்றித்தான் இந்த சமுதாயத்தில் எப்படி புரிந்திருக்கிறார்கள், இந்த சமுதாயத்துடைய புரிதல் எப்படி இருக்கிறது, அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னர் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை நாம் இன்றைய இந்த தொடரில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். 39ஆம் அத்தியாய 42வது வசனம். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாபிஹா ஃபயும்சிகு அல்லதி கவா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மன் இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒவ்வொரு உயிரும் அது மரணிக்கிற போது அல்லாஹ் அந்த உயிரை கைப்பற்றிக் கொள்கிறான். யாருக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அந்த உயிர் இறக்கிற நேரத்தில் உடலிலிருந்து உயிர் பிரிகிற போது உயிரை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, இது இறக்கிற உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். இறக்காமல் தூக்க நிலையில் இருக்கிற அந்த மனிதனுடைய உயிரை அப்போதும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கைப்பற்றிக் கொள்கிறான். அப்போ இரண்டு நிலைகளில் ஒரேடியாக இறந்து போகக்கூடியவனுடைய உயிரும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போகிறது, தூங்கி கொண்டிருக்கிறவனுடைய உயிரும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? போய்விடுகிறது என்று சொல்லிவிட்டு ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா, அல்லாஹ் என்ன செய்கிறான்? எந்த உயிருக்கு மரணத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ, தீர்மானித்திருக்கிறானோ, அந்த உயிரை கைப்பற்றியதை திரும்ப கொடுக்காமல் தன் கைவசமே அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான், தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கிறான். வயுர்சிலுல் உக்ரா, எந்த உயிரை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அது தூங்கி கொண்டிருக்கின்றவனுடைய உயிரை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறான். திரும்ப அந்த உயிரை என்ன செய்கிறான்? அவனுக்கு அனுப்பி விடுகிறான். நாம் என்ன செய்கிறோம்? கண் விழித்து எழுந்து விடுகிறோம். அப்போ யாருக்கு மரணத்தை முடிவு செய்திருக்கிறானோ அந்த உயிரை திருப்பி அனுப்புவதில்லை. யாருக்கு மரணத்தை முடிவு செய்யவில்லையோ அந்த மனிதனுக்கு தன் கைவசம் கைப்பற்றி வச்சிருந்த அந்த உயிரை மீண்டும் என்ன செய்கிறான்? அல்லாஹ் அனுப்பி கொடுக்கின்றான். இலா அஜலின் முஸம்மன், எதுவரை இப்படி நடக்குது? எனக்கென்று உங்களுக்கென்று அல்லாஹ் ஒரு நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் என்ன செய்திருப்பான்? எழுதி வைத்திருப்பான். அந்த நேரம் காலம் வரும் வரை இப்படி கைப்பற்றிக் கொள்வதும் திருப்பி அனுப்புவதும், கைப்பற்றிக் கொள்வதும் திருப்பி அனுப்புவதுமாக இந்த வேலையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? செய்து கொண்டே இருக்கிறான். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன்.
சிந்திக்கிற மனிதனுக்கு சமூகத்திற்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39வது அத்தியாயம் 42ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இது மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு. என்ன அடிப்படையான கோட்பாடு? உயிர் மனித கண்ணால் பார்க்கப்பட முடியாத ஒன்று இல்லையா? நவீனத்தில் கேட்கிறாங்க, எஸ் அலுவனுக்கு அனிர் ரூஹ், ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது, ரூஹ்னா என்ன? உயிர். ரூஹ் என்பது அது என் ரட்சகனுடைய கட்டுப்பாட்டுக்குரியது, அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏண்ட வந்துட்டு ரூஹ்னா என்னன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தால் தெரியும், அவ்வளோதான். அப்போ அந்த உயிர் பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். உயிர் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் உயிர் இருக்கிறது. பார்க்கப்பட முடியாதாக உயிர் இருந்தாலும் அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது இறந்து போனவனுடைய உயிரும் அவன் கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது. உயிரோடு இருக்கின்றவனுடைய உயிரும் அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவன் தான் என்ன, கொஞ்ச நாளைக்கு இவன் உயிர் வாழட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அனுப்பி தருகிறான். நாம் தூங்கி எழுந்திருக்கோம் என்று சொன்னால் நம்மளை கொஞ்ச நாளைக்கு எல்லாம் வாழ வைத்திருக்கான் என்று பொருள். இந்த தூக்கத்திலே நம்ம சோழியை முடிக்கணும்னு எல்லாம் எழுதி வச்சிருந்தாலும் இங்கே நம்ம சோழி முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ இது யாருக்கு இந்த விதியை எழுதி வைத்திருக்கிறாரோ அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உயிர் முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ உயிர் பார்க்கப்பட முடியாதாக இருந்தாலும் இறைவனுடைய கட்டளைக்கிணங்க அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பின்னால் வரக்கூடியவைகளுக்கு இது மிக அடிப்படையான ஒரு விஷயங்கள். மனிதனுடைய உயிர் அல்லாஹ்வின் சொல்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களுமே அல்லாஹ்வுடைய சொல்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய சொல்படி, அவனுடைய சொல்லை மீறி, அவன் கட்டுப்பாட்டை மீறி எந்த உயிரும் செயல்படுவதில்லை என்பதை அழுத்தமாக ஆழமாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இதற்கு ஆதரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில 6320வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம பல உரைகளில் அந்த வாராந்திர ஹதீஸ் வகுப்பில் கூட நாம் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். என்ன சொன்னோம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ஆவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, ஒருவர் தன் படுக்கைக்கு அவர் செல்கிற போது, அது பாய்க்கோ அல்லது மெத்தைக்கோ விரிப்புக்கோ எதிலே போய் படுக்க போறார், அப்படி செல்கிற போது ஃபல்யன்ஃபுது ஃபிராஷஹு பிதாஹிலத்தி இஸாரிஹி, அந்த விரிப்பை கீழ்ப்போதி எடுத்து நன்றாக என்ன செய்யட்டும்? அவர் உதறி கொள்ளட்டும். பாய்னா பாய் நல்லா உதறிக்கட்டும், விரிப்புனா விரிப்பை உதறிக்கட்டும், பெட்டுனா என்ன பெட்டை நல்ல உதறி கொள்ள வேண்டும். அது மூர்த்தடியில் இருக்க, என்ன விட அது பெரிய கனமாக இருக்கு, நான் எங்கே விட அதை உதறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ள இருக்கிறத நாம தான் என்ன செய்யணும்? தூக்கத்தில் வாங்கி கட்டிக்கிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்லா என்ன செய்யுங்க? உதறிக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு ஏன் உதற வேண்டும்? ஃபஇன்னஹு லா யத்ரி மா கல்ஃபஹு அலைஹி, அந்த விரிப்புக்கு கீழே, அந்த பெட்டுக்கு கீழே, அந்த பாய்க்கு கீழே என்ன இருக்கிறது என்பதை அந்த மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். அவனுக்கு தெரியாது. என்ன, நம்ம கோட்டை கட்டிட்டு உள்ள உட்காந்துருப்போம். நம்ம கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? எங்கேயாவது ஓர நேரமாக மூலையிலிருந்து அப்படியே என்ன செய்யும்? ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து அது எங்கு அதற்கு பாதுகாப்பாக இருக்குமோ அங்கே உள்ள போய் என்ன செய்யும்? பூந்துக்கிடும். அப்போ நாம் அதைத்தான் ராத்திரிக்கு என்ன செய்வோம்? நம்ம விரிப்பாக எடுத்து விரித்து ஹாய்னு என்ன செய்வோம்? படுத்துவோம். நல்ல தூங்கிட்டு இருக்கும்போது என்னடா இது நமக்கு மேலே ஒரு படுத்து கிடக்கான்னு சொல்லி நம்மளை அதை பதமாத்தோம். அப்போ இப்படி நடந்து விடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கைக்காக நபி என்ன செய்யுங்க? நல்லா விரிச்சுக்கிடுங்க அப்படி சொல்லி சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு சொல்வார்கள், சும்மைய கூல், பிறகு நல்ல உதறி விரிச்சு படுத்ததற்கு பிறகு பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி, என்னை படைத்தவனே, உன் பெயரை உச்சரித்து என்னுடைய விலாவை நான் கிடத்துகிறேன். நான் படுக்க போறேன். உன் பெயரை சொல்லித்தான் நான் படுக்க போகிறேன். ஒபிக்க அர்ஃபஹு, உன் பெயரை சொல்லித்தான் நான் எழுந்திருக்கவும் செய்வேன். தூங்கி எழுந்திருக்கிற போதும்
உன் பேரை சொல்லித்தான் நான் என்ன செய்ய போகிறேன், எழுந்திருக்க போகிறேன். படுக்க போகும்போதும் உன் பேரை தான் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அப்போ பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி. நபி அவங்க சொல்லி தர்றாங்க, என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் நான் தூங்க போகிறேன். என்ன, என் உயிர் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறது. ஏன், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னா, வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, தூக்கத்தில் இருக்கின்றவனுடைய உயிரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறான். அப்ப இப்ப நான் உன் பேரை சொல்லி தூங்க போறேன், தூக்கத்திலேயே என் உயிரை நீ உன் வசம் வைத்துக் கொண்டால் இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, அந்த உயிருக்கு நீ அருள் செய், அந்த உயிருக்கு நீ ரஹமத்து செய். உன் கட்டுப்பாட்டுக்கு வந்தாச்சு, இனி நான் உன்கிட்ட கேட்பதற்கு எனக்கு வழியும் இல்லை வாய்க்காலும் இல்லை, என்னத்தை மூதாக்கிட்டிய, அதனால் நான் முன்னாலே கேட்டுறேன். நீனா வைத்துக் கொண்டால், எனக்கு திருப்பி தராமல் நீயே என் உயிரை கைப்பற்றி உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் நீ அதுக்கு கிருபை செய்ப்பா, இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுகோள், என்னுடைய பிரார்த்தனை என்று சொல்லி இரவுல படுக்க போகும்போது இப்படி சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன் அர்சல்தஹா, திரும்ப அந்த உயிரை என் உடலுக்கு நீ தந்து விட்டால், நான் காலையில கண் விழித்து எழுந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பி இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை நீ எப்படி பாதுகாக்கிறாயோ அப்படி என்னையும் பாதுகாத்துக்கொள். நல்லடியார்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ, முன்னும் பின்னும் இடதும் வலதுமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நல்லடியார்களை பாதுகாவலர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், பாதுகாக்கிறான். பாதுகாவலரை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அது மாதிரி அந்த கணக்கில் என்னையும் சேர்த்துக்க என்று இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், படுத்ததற்கு பிறகு இதை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இது புகாரில். இதில் எதை சொல்ல வருகின்றார்கள், தூக்கத்தில் என் உயிரை நீ உன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் அப்படிங்கிறாங்க. அப்போ தூங்குறவனுடைய உயிர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அதனால நம்ம நினைச்சிரோம், தூக்கத்தில் என்ன நடந்தால் நமக்கு எதுவுமே தெரியுறது, நல்ல கண்ணை சந்து தூங்கிட்டீன்னு வைங்க, இடியே விழுந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. என்ன, சிலருக்கு என்ன பார்க்குறோம், நல்ல உடல்ல அசதி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இங்கே படுத்தாத தூக்கம் அங்கே படுத்தாத தூக்கம்லாம் இல்லை, எங்கே படுத்தாலும் உடனே என்ன செய்வாங்க, அவங்க பரலோக ராஜ்யம் போயிடுவாங்க. இப்போ பாருங்க, போர்வெல் வேலை செய்கிறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் போர்வெல் ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கு காதை புழக்கும், ஆனால் அங்கே பாய் விரிச்சு என்ன செய்வான், வருதான் நல்ல படுத்து குரல் தூக்கிட்டே இருப்பான். நமக்கு அந்த சத்தம்லாம் என்ன, அவ்வளோதான். நம்ம கதவையெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே கூட நமக்கு என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது, நமக்கு தூக்கம் வரவே வராது. ஒரு சின்ன சத்தம் கூட சிலருக்கு தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன, அவன் முசாம தூங்குவான். என்ன எதை காட்டுகிறது, தூங்குகிற போது உயிர் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆதலால் தான் என்ன நடந்தாலும் அதை பற்றி எந்த சிந்தனையும் அவனுக்கு இல்லை. ஆனால் தூங்குகிறவன் செய்கிற சேட்டையை செயலை அல்லாஹ் பதிவேட்டில் பதிவிடுவதும் இல்லை. மறதிக்காரனுடைய செயலை அல்லாஹ் எப்படி பதிவிடுவது இல்லையோ, தூங்குகிறவனுடைய செயலையும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை. ஏன், அவன் தன் சுய கட்டுப்பாட்டில் உள்ளவன் அல்ல. தூங்குறவன் சுய கட்டுப்பாட்டில் உள்ளவன் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போய் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இரவு நேரத்தில் தங்கி, பிலால நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க, என்ன காலையில் ஃபஜ்ருக்கு நீங்கள் வாங்க சொல்லிடுங்க, நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. எல்லாரும் கண்ணாங்க, அவரும் பொத்தி பார்த்தாரு, மூட்டி பார்த்தாரு, எவ்வளோ நாளைக்கு தான் கோழி தூங்குறது, ஒரே அடி அவரே தூக்கிட்டார். காலையில் பார்த்தா சூரியனுடைய வெளிச்சம் ஒவ்வொருவருடைய மேனியில் விழும்போது சுள்ளுன்னு உரைக்குது. கண் விழித்து பார்த்தா சூரியன் உதித்து விட்டது. இந்த பக்கம் பார்த்தா பிலால் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் சார், என்ன பிலால், இல்லை நானும் தூங்கிட்டேன், சரி இப்போ வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லி ஃபஜ்ர் தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க, சஹாபாக்களும் தூக்கிட்டாங்க. இது ஒரு குற்றமாக என்ன செய்ய முடியாது. ஏன், அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்க முன்னெச்சரிக்கையாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் என்ன செய்தாங்க, போய் நாங்கள் தூங்க போகிறோம் நீங்கள் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம முன்னெச்சரிக்கையாக தலைமாட்டிலே என்ன செய்யறோம், அலாரத்தை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், தூங்குவோம். ஆனால் என்ன செய்வோம், கழுது என்னடா சத்தமாக இருக்குன்னு ஒரு அடி மண்டையில் போட்டு என்ன செய்வோம், இந்த பக்கம் போட்டு நம்ம என்ன செய்வோம், தூங்கிட்டே இருப்போம். அப்புறம் கடைசி நம்ம ஐயோ ஏழ்றையாச்சா, சகரும் போச்சு, எல்லா சமையலும் போச்சு, ஒன்றுமே சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி பதறோம். பதறி என்ன வர்றது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ இப்படி தூக்கத்தில் நம்முடைய எந்த செயலும் அது நம் கட்டுப்பாட்டில் உள்ளதல்ல.
நம் கட்டுப்பாட்டில் உள்ளதல்ல. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன போய் விடுகிறது. நல்ல நம்ம மனதில் பயந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, தூங்குறவனுடைய உயிரும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில், இறந்தவனுடைய உயிரும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுனா என்ன அர்த்தம்? அதை மீறி அவன் கட்டுப்பாட்டை மீறி திரும்ப அவன் கையை உதறி விட்டுக்கிட்டு இந்த பக்கமா எந்த உயிரும் வர்றதில்லை என்று பொருள். எந்த உயிரும் இந்த பக்கமா வர்றதில்லை என்பதை நாம் இந்த குர்ஆன் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து பாருங்கள், 23ஆம் அத்தியாயம் 99ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார், இதா ஜா அஹதுஹுல் மௌத் قال رب ارجعون لعلي اعمل صالحا فيما تركت كلا انها كلمة هو قائلها ومن ورائهم برزخ الى يوم يبعثون. 23வது அத்தியாயம் 99 100வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவிக்குமானால் அஹதஹுல் மௌத் قال رب ارجعون, அவனுக்கு மரணம் வந்தாச்சு, மலக்குல் மௌத் அவன் உயிர் எடுத்து போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடக்கும். அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருந்தவனுக்கு அங்கே என்ன நடக்கும், அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டை மீறியவருக்கு அங்கே என்ன நடக்கும் என்பதெல்லாம் இந்த உலகத்தில் சொல்லித்தரப்பட்டது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வாழ்ந்தோமா செத்தோமா முடிஞ்சாச்சு அவ்வளோதான், இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது என்று நம்பிக்கொண்டு இருந்தவன் அவனும் மரணிக்கத்தான் செய்வான், நாமளும் மரணிக்கத்தான் போகிறோம். அவன் மரணித்ததற்கு பிறகு அவன் அங்கே போய் பார்க்கிறான், ஆஹா உலகத்தில் நமக்கு சொல்லப்பட்டது இங்கே நமக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்குது. அவங்க கோழியாக கூனாங்க, இவங்க மயக்கப்பட்டு சொன்னாங்க, இவங்க காது பிடிக்க கத்துனாங்க, ஆனால் எதையுமே காது கொடுத்து நான் கேட்கலையே, ஐயையோ நான் அதையெல்லாம் செய்யாமல் நான் இங்கே வந்துட்டேனே என்று அவன் அப்படியே என்ன செய்வான், கை சேதப்படுவான். கை சேதப்பட்டு அந்த மனிதன் சொல்லுவான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து قال رب ارجعون, இறைவா என்னை திரும்ப நீ உலகத்துக்கு அனுப்பு என்று சொல்லுவான். லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் நல்ல செயல்களை போய் இன்னமும் போய் கடையிலூருக்கு போய் நான் அங்கே போய் நிறைய அப்படி கொடுப்பேன், இப்படி எடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், 24 மணி நேரம் பள்ளியாசம் நான் வெளியே போக மாட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லி பார்ப்பான். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எதையெல்லாம் விட்டு விட்டு வந்தேனோ, செய்யாமல் விட்டு விட்டேனோ அதையெல்லாம் நான் திரும்ப போய் நான் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் நீ எடுத்துக்கொண்ட அந்த உயிரை எனக்கு திருப்பித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பான். இப்போ அல்லாஹ் சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அவன் எல்லாம் சும்மா பாய் வார்த்தை, இவனை இங்கேருந்து அவுத்து விட்டோம்னா திரும்ப போய் கடைகளில் போய் இவன் தொழுவானா நினைக்கிறீங்க? ஒழுங்காக இருந்த காலத்திலே பள்ளியாசக்கிட்ட போகலை, ஒழுங்காக இருந்த காலத்திலே நல்ல இடங்களை செய்யலை, இப்போ இவனை திரும்ப இவனுக்கு ரிட்டர்ன் விசாவை கொடுத்து போ, ஊருக்கு போயிட்டு வா அப்படி சொல்லி திருப்பி அனுப்பினா போய் எல்லாம் செஞ்சு வந்துருவான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கல்லா இன்னா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இது சும்மா பேசுகிறவன் பேச்சு, டிக்கெட்டை பெஞ்சில் உட்காந்து பேசுவோமா இல்லையா? இது மாதிரி பேச்சுன்னு எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். கல்லா இன்னா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். இதுதான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. அப்போ இப்படி கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் அப்படியே முடியாது, இது நீ சும்மா சொல்ற, உன்னை பத்தி எனக்கு தெரியாத, வேற யார்ட்டையும் காலை போய் பூச்சுத்து, ஒன்னுக்கு அணு அணுவா நான் தெரிஞ்சு வச்சிருக்கேனே, நீ ஏன்ட்ட சொல்லி தப்பிக்கிட்டு அங்கே போனா நினைக்கிற, நடக்கவே நடக்காது. நீ இங்க வந்தாச்சுன்னு சொன்னா நீ வாழ்ந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது, நீ திரும்பி போகவே முடியாது, திரும்பி போகவே முடியாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இது 23ஆம் அத்தியாயம் 99 100வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டால், எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் விரும்பினாலே தவிர, அல்லாஹ் திருப்பி தந்தாலே தவிர அந்த உயிர் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டை மீறி திரும்ப இந்த உலகத்திற்கு வருவதில்லை. ஊனும் மேலே குதிச்சாலும் அல்லாஹ் திருப்பி தருவதும் இல்லை.
என்பதை அழுத்தமாக இந்த வசனங்கள் நமக்கு என்ன பதிய வைக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.